லோகமே சேமமாக இருக்கணும். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சரணம் பிரபத்திய. இன்றைய தினம் இந்த பாண்டி மாநகரில் மிகவும் சீரும் சிறப்புமாக முதலாவது ஆன்மீக ஜோதிட மாநாடு ஏற்பாடு செய்திருக்கும் எனது நண்பர் சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பாவான்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்று ஒரு சில ஜோதிட பலன்களை உங்களிடையே அறிவிக்க இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும் ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தமிழ் மாத பிறப்புகளை நம்ம கணிச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 1-7 வீடுகளில் இருந்தால் இளமையில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அடுத்தபடியாக சூரியன் 1-7 ராசியில் இரவு பிறப்பு, 7-12 பகல் பிறப்பு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 7இல் திருமணத்திற்கு பின் முன்னேற்றம். லக்னாதிபதி 7இல் திருமணம் நடந்தால், நிகழ்வு ஏற்பட்டால் திருமணத்திற்கு பின் அவருடைய வாழ்க்கையானது முன்னேற்றம் அடையும். குருச்சந்திரன் அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் தம்பதி அன்பு, ஒருவருக்கு ஆதிக்கம். 2இல் சுக்கிரன் இருந்தால் மனைவருடைய ஆதிக்கம். 11இல் சந்திரன் இருந்தால் காம உணர்ச்சி ஆதிக்கம். லக்னத்தில் ராகு இருந்தால் அகங்காரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். 12இல் ராகு இருந்தால் படிப்பில் தடைகள் ஏற்படும், ஆனால் பிற்பாடு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 10ஆம் அதிபதி ரிஷபத்தில் சொந்த தொழில் சாதகத்தை அமைக்கும். 9இல் குரு இருந்தால் பக்தி மனம் உண்டாகும். 2இல் கேது இருந்தால் கல்வியில் தாமதம் உண்டாகும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் இருப்பவராக இருப்பார். மேலும் 12இல் சந்திரன் இருந்தால் அவர்கள் சோம்பேறித்தனம் உள்ளவராக இருப்பார்கள். லக்னத்தில் சனி இருந்தால் உணவில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கோச்சார 11இல் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு எளிதில் கடன் கிடைக்கும். 8இல் சந்திரன் இருந்தால் பாவகிரகம் ப்ளஸ் அத்துடன் என்ன பண்ணணும், பாவகிரகம் சேர்ந்து இருக்கணும். நீரிழிவு நோய், கிட்னியில் சிக்கல் ஏற்படும். 6இல் சந்திரன் இருந்தால் உறவினர் விரோதம் உண்டாகும். சனி நீச்சம், பிள்ளைகளால் கவலை உண்டாகும். செவ்வாய் நீச்சம் அடைந்தால் 2வது தொடர்பு வாய்ப்பு உண்டாகும். சனி ஹோரையில் பிறப்பு, கலகத்தை விரும்புவார். கலகத்தை விரும்புவார்னா அடுத்தவங்களை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது செவ்வாய் ஹோரையில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு நிலத்தின் மேல் ஆசை இருக்கும், அதிக நிலத்தை சம்பாதிப்பார்கள். புதன் ஹோரையில் கல்வி ஆர்வம் உண்டாகும். சந்திர ஹோரையில் பிறந்தால் மன வலிமை உண்டாகும். சூரிய ஹோரையில் இருந்தால் அகம்பாவம் உண்டாகும். 2இல் சந்திரன் நீச்சம், தாய்க்கு 2ஆம் திருமணம் சாத்தியமடையும். விசாக நட்சத்திரம், தம்பதி பிரிய வாய்ப்பு உண்டாகும். லக்னத்தில் சனி, சோக அனுபவங்கள். 6இல் சந்திரன் இருந்தால் நோய், எதிரி தொல்லைகள் ஏற்படும். 8இல் சந்திரன் இருந்தால் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் குறைவாகும், மதிக்க மாட்டார்கள். 10இல் சந்திரன் இருந்தால் சொத்து நிலையில் பாதிப்பு உண்டாகும். 2இல் ராகு கேது இருந்தால் சகோதரத்தில் கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்பட்டு மிக சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6ஆம் இடம் ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் வேண்டாம். மகரம் கும்பத்தில் சனி ராகு இருந்தால், மகரத்திலும் கும்பத்திலும் சனி ராகு இருந்தால் அவர்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்திர ராசிக்காரரிடம் கடன் வாங்கினால் நாம் திரும்ப செலுத்துவது மிகவும் சிரமமானதாகும். சூரியன் சந்திரன் குறிப்பிட்ட ராசிகளில் பெருமை மனம் கொண்டதாக இருக்கும். துலாம் சூரியன், துலத்தில் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் இருந்தால் கண் சிக்கல் ஏற்படும், அதாவது கண் நோய்கள் ஏற்படும். மேஷம் லக்னம் அமைந்து அதில் 8இல் சந்திரன் செவ்வாய் இருந்தால் தம்பதியரிடையே பிரிவு உண்டாகும். மிதுன ராசியில் கிரகங்கள் இருந்தால் தீமைகள் குறைவு. 11இல் சூரியன் இருந்தால் சுப வாழ்க்கை உண்டாகும். ஐயா ஒரே நிமிடம் ஐயா, யாரும் கோச்சிக்காதீங்க. இப்ப இவர் சொன்னது பாயிண்ட் எனக்கு புரிஞ்சது அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன். புரிஞ்சவன் சொன்னவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்லைன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இருங்க நான் சொல்றேன். ஐயா நான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க. யாருக்கா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா புரியலீங்களா? யாருக்கும் புரியல. அதே மாதிரி என்னோட சின்ன ஒரு ரெக்வெஸ்டா ஒன்று சொல்றேன்.
விஸ்வநாதன் ஐயாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சபையில கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஒரு குறிப்பை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குறிப்பை வச்சு விளக்கத்தோட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். இப்ப ஐயா எடுத்தாரு, ஒரு பாயிண்ட் கிங்ஸ் மட்டும் எடுத்தாரு, அதோட கோர்வையா கொண்டு வந்தாரு. அப்ப ஐயா சொல்றது வந்து என்னன்னா, அதை டைப்பிங் பண்ணிட்டு வந்து அதை அப்படியே படிச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புரியாதுங்க. விஸ்வநாதன் ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன். அதனால என்னன்னா 10 நிமிஷம் பேசுறத 5 நிமிஷம் கூட பேசுங்க, ஆனா 2 தகவல் அவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐயா நான் சொன்ன தகவல் வச்சு சொல்றேன். ஏன்னா இடையில மறுக்கிறது நான் எப்பயும் யாரையும் மறுத்து பேச மாட்டேன். ஆனா அதனால என்ன காரணம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு 2 தகவலாச்சும் புரியணும். ஏன்னா பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல மீட்டிங் நடக்குது. ஆனா பாண்டிச்சேரியில முதல் முறையா நம்முடைய அஸ்ட்ரோ சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு. அந்த விஷயத்துல சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாமே காசிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டு வந்தது. இதெல்லாம் இவர் ஒருத்தருக்கோசம் நான் எல்லாத்தையுமே நான் மாத்தி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்திருக்கிறேன். என்ன காரணம்னா எப்படியோ ஒன்று நல்லபடியே இவர் ஆரம்பிக்கிறாரு. நல்ல வாழ்த்தி நல்ல சிறப்பா அவர் வர வைக்கணும், ஒரு விழிப்புணர்வோட கொண்டு போகணும் அப்படின்றதுக்கோசரம் தான். ஸோ அதனால வந்து நீ கொடுக்குற தகவல் 2 விஷயமா இருந்தாலும் நச்சுன்னு எல்லாத்துக்கும் மனசுல பதிகிற மாரி கொடுத்துருங்க, அது போதும். கிரக சேர்க்கை அப்படின்றப்ப சனி கேது சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவனோட மனக்குழப்பம், தொழில சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ அதை எப்படி கொண்டு போகணும், எந்த மாரி ஒரு வழிகள் அப்படின்றது. ஏன்னா இப்போ நீங்க கொடுக்குற ட்ரிப்ஸ் எல்லாருமே நான் உங்களுக்கு முன்னாடி தான் கேட்டேன், யாருக்கா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி. புரிஞ்சிருந்தாலும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன சொல்றாங்க, ஒன்று ஸ்பீடா போறது, 2வது அவங்களை உள்வாங்கக்கூடியது புரியல. இப்ப ஐயா கூட ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அது கூட நான் விளக்கம் கொடுக்குறேன். என்ன சொன்னாரு ஐயா வந்து தலசன குழந்தையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் பண்ணக்கூடாது? என்னங்க? இல்ல அது இல்ல, அடுத்தது தலசனம் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன? அவர் சொன்ன டிப்ஸ் ஓகே, அதோட இன்னொரு விஷயமே இருக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முழுமையான ஒரு விளக்கம் தெரியும். தலசம் குழந்தை இது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னைக்குமே தலசம் குழந்தை அப்படின்றதப்போ ஒரு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவசரத்துல ஒரு காம உணர்வுல அதிகமா அந்த குழந்தை உற்பத்தி ஆகும். அதுக்கடுத்து ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி உற்பத்தி ஆகும், ஒரு ஆணுக்கும் பெண்ணும் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி தலசன புத்தி மந்தத்துல வந்து ஒரு உருவாகும் போது அதுக்கு பிறக்கிற குழந்தை வந்து மந்தமாகும். அதனாலதான் தலசன குழந்தை பிறக்கூடாதுன்னு சொன்ன காரணம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. தலசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுன்னா அது தலசம் குழந்தை இல்ல, கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் தான் கணக்கு. அப்ப இதையும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்ப இந்த மாதிரி காரணத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கலாம், சரிங்களா? நீ கண்டினியூ பண்ணலாங்க. 60 வயசுக்கு மேல குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளுடைய ஐயா மாரி பல மடங்கு புத்திசாலித்தனமா இருக்குங்க. ஆனா வீக்கா இருக்கும், எழுத்து வந்து வீக்கா இருக்கும். எழுத்து வீக்கா இருக்கும், ஆனா பயங்கர பிரெயின் இருக்கும். ஐயா அவர் சொன்னது 100% உண்மைதாங்கய்யா. 60 வயசுக்கு மேலனா அந்த அனுபவ அறிவு அந்த விந்தணுவோட சக்தியோட சேர்ந்து பலமா இருக்கும், அனுபவ அறிவோட சேர்ந்து. அதனாலதான் முதல் குழந்தை கொஞ்சம் இதா இருக்கும், 2வது குழந்தை அதை விட புத்திசாலியா இருக்கும், 3வது குழந்தை அதை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கும், விவரமான குழந்தையா இருக்கும் 3வது குழந்தை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம உடலுறவு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறக்கும் போது நிறைய டைம் இருப்போம், அதை சரியா உருவாக கூட விட மாட்டோம். அது பாட்டு கலைஞ்சு போகும்போது புத்தி மந்தமா இருக்கு. 2வது டைம் வந்து டிஃபரன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள டிஃபரன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகும். 3வது குழந்தைக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த கரு உருவாகிறதும் வளர்ச்சிக்கு நம்ம குறிப்பிட்ட டைம் கொடுத்தாதான் அது அதி புத்திசாலித்தனமா குழந்தை வளரும். அதனாலதான் அந்த குழந்தைகளுடைய சூட்சம ரகசியங்கள், சரிங்களா? மகிழ்ச்சி. இன்னைக்கு ஐயா வந்து நாங்கள் பாலாசார் கூட சொன்னாங்க, முகுந்தன் முரளி ஐயா வர்றது ரொம்ப சந்தேகம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து டூர் அயோத்திக்கு டூர் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 3 நாள் காசிக்கு போடுறா. எனக்கு எவ்வளோ டவுட்டாக தான் இருந்தது, இன்னைக்கு ஐயா வருவாங்களா என்னன்னு தெரியலையே, எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அந்த விளம்பரம் அதாவது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணதில் வந்து ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் ஐயா. அடுத்து நம்ம சுவாமிகள் வந்து நான்
ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஐயா வந்து நீ பாண்டிச்சேரி வந்தது முகுந்தன்மொழி ஐயாவுடைய தயவுல தான். இன்னைக்கு அவங்க தான் எனக்கு வந்து அவர் வழிகாட்டி ஐயாவை நான் அழைச்சிட்டு வந்துட்டேங்க ஐயா. அந்த புண்ணியமா முகுந்தன்மொழி ஐயா சேரும். அடுத்தது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தயானந்தன். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷம். ஐயா முடிச்சிடலாம் இருங்க. அடுத்து திண்டுக்கல் சிண்டாஜியா வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் 12-1 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. கன்ஃபார்ம் அவருடைய ஸ்பீச்சும் மத்தியானத்துக்கு அப்புறம் உறுதியா உண்டு. நீ ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. செல்ல பார்க்காம பேசுங்கய்யா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பத்தை இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்புகள் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னு பேசுறது வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம குறிப்புகள்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியம் உங்களுக்கு. இப்போ குறிப்புகள் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி போயிட்டு இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா குரூப்பும் எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் இதை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10 குறிப்புகள் இல்லை 20 குறிப்புகள் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போது மகரம் ராசி கும்பம் ராசியில் சனி ராகு அமைய பெற்ற ஜாதகர்களுக்கு குடிப்பழக்கமானது அதிகமாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட ஒரு ஆண்மகனுக்கு ஆண்வரன் இருந்தால் அந்த மகரம் கும்பத்தில் சனி ராசி இருப்பின் நீங்கள் யோசனை பண்ணி உங்களுடைய பொண்ணை கொடுக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு விளக்கு. இல்லை, டோட்டலாக இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ராப்ளம். இது சார் எப்போதும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா அவர்கள் வந்து விளையாட்டாக பேசுவாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணலாம். அதாவது பப்ளிக்கில் மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஜோதிடர்களாக இருக்கோம், நம்மளும் கடன் வாங்குவோம். அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்போம். கடன் கேட்கும்போது அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஸ்திர ராசியான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்திர ராசினா தயவுசெய்து அவங்கள்ட்ட கொடுக்குறவங்களா இருந்தால் கூட அவங்கள்ட்ட கடன் வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணப்பழக்கம் இருக்குன்ற கையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் கொடுக்கணுங்கிற நேரத்தில் உங்களுக்கு நிறைய தடைகள் வரும், கொடுக்கவே முடியாது, அவர்கிட்ட கடன் அடையாது. அப்புறம் நட்பு ரீதி கெட்டுவிடும், பாதிப்பு ஏற்படும். அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, துலாமத்தில் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்கணும். துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் அமைய பெற்றால் அவங்களுக்கு நிச்சயம் கண் நோய் ஏற்படும், கண் பாதிப்பு ஏற்படும், கண் பார்வை குறைவாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேஷம் லக்னம், அதிலேருந்து 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து நம்ம திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மேஷம் ராசியில் மேஷம் லக்னத்திலேருந்து 8ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் கணவன் மனைவி உறவு என்பது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா பிரிவு ஏற்படும். அவங்க ஒற்றுமையாக வாழ மாட்டாங்க. அதனால் அவங்கள நம்ம திருமணம் பார்க்கும்போது அந்த ராசியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தீங்குகள் வந்து ரொம்ப குறைவாக அமையும். 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கணும், அதோட சுபகிரகம்னு இருக்கணும். 11ஆம் இடத்துல சூரியனோட சுபகிரகம் சேர்ந்து இருந்தால் அவங்களோட வாழ்க்கையானது எளிமையாக இருந்தாலும் சுப வாழ்க்கையாக அமையும். எளிமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை சுபமாக இருந்தால் சரிதானே, அதுதான் நமக்கு முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் உச்சம் அல்லது நீச்சம் இப்படி இருந்துச்சுன்னா அது பொருந்தாத ஜாதகம், அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இதனால் என்ன ஆகும், நம்ம சரி அப்படியே சேர்த்து விட்டிங்கன்னா பின்னாடி தாம்பத்திய வறட்சி, தாம்பத்தியத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா சிக்கல் உண்டாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ப்ளஸ் கேது நிறைய பேர் பேசுறதுனால நான் வந்து பின்னாடி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். குறிப்புகள் நிறையா இருக்குது, அதனால் அடுத்த தடவை வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு. விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்துட்டே இருங்க. உங்கள் இடத்துக்கு பிஸ்கெட்டு வந்துடும், டீ வந்துடும். ஸோ யாரும் கலைய வேண்டாம்.